ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் ரேடிஷ், பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டுட்டு. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் ஆனியன் கிடையாது, டொமேட்டோஸ் கிடையாது, பருப்பும் கிடையாது. இப்போது டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் எல்லாமே ரேட் எச்சா இருக்கிறதுனால நம்ம முள்ளங்கி வச்சு எப்படி சாம்பார் செய்கிறது, வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா வணக்கிப்போம். அப்போ தான் நம்மளுடைய ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்குள்ளே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் விட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரேடிஷ் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை பாயில் ஆக விடுவோம். நான் இன்றைக்கி இந்த முள்ளங்கி குழம்புக்குள்ளார பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். இந்த பலாக்கொட்டை இந்த குழம்புக்குள்ளே இருக்கும் பொழுது அதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இந்த முள்ளங்கியும் இந்த பலாக்கொட்டையும் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்ததான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்குள்ளே பலாக்கொட்டை போடும்பொழுது நம்ம பலாக்கொட்டை நல்லா தட்டிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு போடுங்க. நம்ம அது கூடயே அப்படியே போடக்கூடாது. நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பலாக்கொட்டை வந்து நல்லா சாஃப்டாக பாயில் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம ரெடி பண்ண வேண்டிய மசாலாக்காக ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுப்போம். இல்லைன்னா முழு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரையாக வறுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த ஜீரகம் இது எல்லாமே தனித்தனியாக வறுபடணும். அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வறுபட்டிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தீங்க அப்படின்னா ஒன்று வறுபட்டிருக்கும், ஒன்று வறுபட்டிருக்காது. ஸோ ஜீரகம் வறுத்துப்பட்டதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்துக்கிட்டு மல்லி ஆட் பண்ணிப்போம். நம்ம முழு மல்லி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு பொறுமையாக அதையும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அடுத்தது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வேணும்னா இந்த இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு வறுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த போல் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால 2 சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா வேணுனாலும் நீங்கள் இந்த இடத்துல சில்லிஸ் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ரேடிஷ்குள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்புடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த மசாலா உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, தண்ணியெல்லாம் விட வேண்டாம். ஃபர்ஸ்ட் மில்கே போதும் இதுக்கு. தேங்காய் பால் கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த இடத்துல நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஃபைனல் டச்சாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தால் தாளித்து போட்டுக்கலாம். இதுவும் நெசசரி இல்லை தான். நம்ம எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உள்ளே தாளித்து கொட்டிடுங்க. ஸோ நம்மளுடைய குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு கீ ரைஸ்க்கு இல்லை சுடு சாதத்தில் நிறைய நெய் ஊற்றிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக செட் ஆகும். இந்த குழம்புக்குள்ளேயே நீங்கள் மஷ்ரூம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேடிஷ்க்கு பதிலாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு சேர்க்காத, வெங்காயம் தக்காளி இல்லாத குழம்பு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.